வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எல்லாருமே செம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா எல்லாருமே நேற்று நைட்டு அநேகமாக நத்திங் ஃபோன் 3 ஈவெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஈவெண்ட் வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தனால நான் கிட்டத்தட்ட அன்றைக்கி டே எண்ட் பண்ணுறதுக்கே 10:15 ஆகிடுச்சு. பட் 10:30க்கு ஈவெண்ட்டு. சரி பார்த்துடலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அந்த டீமுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அந்த ஈவெண்ட்டை வச்சுருந்தாங்க. அதை 2 ஆஸ்பெக்டில் எடுத்துக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் மாட்டிக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுது. ரீசன் என்னென்னா, ஈவெண்ட்டை ஃபுல்லாக நான் அப்படியே தொடர்ந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதாவது ஈவெண்ட்டில் வந்து ஒரு சில ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். லைக் ஃபோன் 3 பற்றியாக இருக்கட்டும், அதே சமயம் வந்து உங்களோட ஹெட்ஃபோன்ஸை பற்றி சரியா ஃபஸ்ட் ஹெட்ஃபோன் செஞ்சுருக்காங்க இல்லையா, அது எல்லாமே. அண்ட் இன்னொன்று என்னென்னா அதோட ப்ரைஸிங். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து ஃபோன் 3யோட டிசைன் லீக் ஆனதுக்கப்புறம் கூட என்ன தெரியுமா சொன்னாங்க, இது ஒரு டிசைனு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பற்றி விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு டிசைனாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இதோட கொஞ்சம் சுமாரான ஒரு ஃபோனை கொடுப்பாங்க, கொண்டு வருவாங்க ஃபோன் 3ன்னு சொல்லி. அப்போ எல்லாருக்கும் என்ன ஆகிடும்னா, அப்பா நல்ல நேரம் அது இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே வருவாங்கன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. சொல்லப்போனால் இந்த ஃப்ளாக்ஷிப்பை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 700க்கும் மேற்பட்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஃபோன் 2 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா 700+ டேஸ். இமேஜின் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நாள் கழிச்சு தான் இப்போ ஃபோன் 3 வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டாவை அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி வந்து நானும் என்ன நினச்சேன், ஃபஸ்ட் வந்து 800 பவுண்ட்ஸுக்கு வந்து கரெக்டு தானே, பிரிட்டிஷ் பவுண்ட்ஸுக்கு இந்த ஃபோன் வரும். இப்போது 800 யூரோஸ் இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் எடுத்து வைக்கும்போது நமக்கு எப்படி இருந்ததுன்னா ஆச்சரியமாக இருந்தது. 80,000 ரூபாய்க்கா, நிஜமாவா அப்படி தானே இருந்தது. பட் அப்பயும் என்ன தோணுச்சுன்னா, இங்கேயும் நத்திங் அவங்களோட ஓல்டு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாங்க. எப்படின்னா வந்து வெளியில் 800ன்னு சொல்லி எல்லாருமே அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது லான்ச் அன்னைக்கு வந்து அது 600ன்னு சொல்லி, பரவாயில்ல சூப்பர் தான், 600க்கு வந்து நத்திங் ஃபோன் யூனிக்காகவும் இருக்கும், ஸோ அதனால் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்களோன்னு நினச்சேன். பட் அதுவும் நடக்கலை. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை. அதாவது டிவைஸ் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷனே மார்க்கெட்டில் யாருக்கிட்டையுமே இல்லை. அதாவது கைண்ட் ஆஃப் அன் எந்தூசியாஸ்டாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்கும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற யங் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பழைய ஆளுங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து 80Kன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இருந்தாலும் இப்பயும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றது வந்து என்னால் எந்த அடிப்படையிலையுமே ஏற்றுக்கவே முடியலன்ற மாதிரி இருக்கு. பட் பரவாயில்ல, அவங்களோட கருத்தை அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு டிசைனை பண்றதுக்கு ஒரு ஆண்மை தேவையாம். ஸோ தைரியம் வேணுமா. அப்படி பார்க்கும்போது கால்பே ஆஸ் அ சிஇஓ ஹேஸ் ஆல் தோஸ் பொட்டன்ஷியல்ஸ். ஏன்னா ஹி காட் பால்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல ஒருத்தர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிசைனை பண்ணிட்டு அந்த டிசைனுக்கு 80,000ங்கிற ப்ரைஸ் டேக்கையும் வைக்கிற தைரியம் என் தலைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் ட்வீட் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதையும் தெரில, அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சரி, ஸோ ஆக மொத்தம் ஃபோன் 3யும் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் 1யும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன விமர்சனமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாருக்குமே பெரிய அளவில் கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை. டிவைஸே கையில் இருக்கிறவங்களுக்கும் எம்பார்கோ இருக்குது. ஸோ அவங்களும் பெரிய அளவில் டீட்டெயில்ஸ் எதுவுமே பேச மாட்டாங்க. வெறுமனே பட்டன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஹெட்ஃபோன்ஸில் போட்டு ஆட்டி காட்டுவாங்க. அப்புறம் நம்ம ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயும் பெரிய அளவில் வந்து ரொம்ப டீப்பாக பேச மாட்டாங்க. வெறும் இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் பற்றி மட்டும் தான் எல்லாருமே காட்டுவாங்க. உள்ளே இருக்கிறது வந்து LPDDR5X ரேமா, அது இல்லாட்டி வந்து ஸ்டோரேஜ் வந்து UFS 4.0 இல்லாட்டி 4.1 இல்லாட்டி UFS 2.2 இப்படிலாம் கூட மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இசிம் சப்போர்ட் இருக்குங்கிறாங்களே, டியூயல் சிம் ப்ளஸ் இசிம்மா ப்ளஸ் நிறைய கேள்விகள் இருக்குது. ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நத்திங்கோட லிஸ்டிங் எடுத்து பார்க்கும்போது நத்திங் ஃபோன் 3க்கு LTPS பேனல் போட்டு வச்சிருக்காங்க. நத்திங் ஃபோன் 2 நமக்கு 45,000 கிடச்சிது. அந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LTPO பேனல் இருந்தது. 1 to 120 ஹெர்ட்ஸ், 1 to 120 ஹெர்ட்ஸ் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட். பட் இப்போ வந்து 30 to 120 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி, அப்படியே மிஞ்சி போனால் 30, 60, 90, 120 இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் போல். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்மகிட்ட வந்து ரொம்ப டீப்பர் டேட்டாஸ், அதாவது ரொம்ப கிளியரான எக்ஸாக்ட் டேட்டாஸ் கிடையாது. இருக்கிறத வச்சு நம்ம என்ன ஏதுன்றதை பேசலாம். ப்ளஸ் ஈவெண்ட்டில் எப்படி இருந்ததுங்கிறதையும் தாராளமாக பேசலாம். ஸோ இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நம்ம போடும்போது நிறைய பேரோட ரியாக்ஷன் செம்ம ஃபன்னாக தான் இருந்தது. இதை SRK தான் பண்ணியிருந்தான். சரியா, இதில் எப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுற பாருங்களேன், நியூவஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐஃபோன் BBK இவங்க எல்லாருமே வந்து ஓகே, எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அன்னைக்கு வந்து ஜோக்குக்காக தான் இந்த வீடியோ, சும்மா ஒரு ஃபன்னுக்காக போட்டோம். பட் இன்றைக்கி அது அப்படியே மேட்ச் ஆனதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். எனக்கு கால்பே கிட்ட கொஸ்டின் அப்படின்னா, என்ன ப்ரோ OnePlusஓட பேஜ் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கீங்க? கரெக்டு தான். கால்பே எங்கேருந்து வந்தாப்புலன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹி இஸ் அ கோஃபவுண்டர் அண்ட் முக்கியமான ஒரு பர்சன் எதுலன்னா OnePlusல. ஸோ அப்படி இருக்கும்போது கால்பே வந்து OnePlus டிவைசஸ்லாம் டிசைன் பண்ணும்போது கூட தான் இருந்தாப்புல. OnePlus 1க்கு அப்புறம் OnePlus 2 வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாங்கள் மெனக்கட்டு அந்த பேக் கவரை ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு ஈஸி பீஸி மாதிரி மாற்றணும்னு சொல்லி நாங்கள் ஒர்க் பண்ணணும் அளவுக்குலாம் நிறைய பேசியிருப்பாங்க. அண்ட் அதை வந்து நமக்கு
லான்ச்சே வித்தியாசமாக இருந்தது. எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? அந்த கார்ட்போர்ட் கிளாஸ்லாம் வச்சுட்டு எல்லாரும் சுற்றிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் பார்க்குற மாதிரியான ஒரு லான்ச் ஈவெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே அன்றைக்கி வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. மற்ற பிராண்ட்ஸ் பண்ணாத விஷயத்தை இவங்க பண்ண மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் இங்கே இன்றைக்கி இப்போ நடந்த ஈவெண்ட்டும் எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ட் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறதே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அண்ட் இதில் என்னென்னா நத்திங் ஃபவுண்டர், நத்திங்கோட ஹெட்டு அவர் வந்து OnePlusல இருக்கும்போது அவங்க வந்து இப்படிப்பட்ட டிவைஸையும் பண்ணியிருக்காங்கிறத நினைக்கும் போது இதை பண்ணது கூட பிரச்சனை இல்லைங்க. நத்திங்கோட வெப்சைட் எப்படி இருக்குது தெரியுமா? அதையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு கிளாக் இருக்குது, இங்கே ஒரு கேலண்டர் விட்ஜெட் இருக்குது. இந்த 2 விட்ஜெட்டும் இந்த ஓரத்தில் இருக்குது, இங்கே நடுவில் ஃபோன் இருக்குது. ஸோ நான் இப்போ லேர்ன் மோர் கொடுத்து உள்ளே போகிறேன். இது என்ன சொல்ல வரீங்க? ஸ்பெக்ஸு, டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், எசென்ஷியலு, பர்ஃபார்மன்ஸு, கிளிஃபு, டிசைனு எல்லாத்தையும் பிச்சு பிச்சு அங்கங்கே போட்டிருக்காங்க தெரியுதா? இது எதுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதில்ல? ஆனால் இவங்களுக்குலாம் என்ன புரிஞ்சிருக்கும். அதாவது ஃபோனோட டிசைனே ஒரு வியர்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்க வந்து அவங்க வெப்சைட்டையும் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாமே இப்படி தான் இருக்கணுமா, இப்படி தான் ஆர்கனைஸ்டாக இருக்கணுமா, இப்படியா வித்தியாசமாக இருக்கக்கூடாதா, எல்லாமே கிளஸ்டராக சும்மா அங்கங்கே தூக்கி போட்ட மாதிரி இருக்கக்கூடாதா, உங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு தேவை கேமரா அது எல்லாமே ஃபோனில் இருக்கா, இவ்வளோ தான் என்னோட கேள்வி. அது எங்கே இருக்குன்னுலாம் எனக்கு கேட்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்களோட வெப்சைட்டையும் அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஐ எம் வெரி மச் ஹாப்பி. பட் எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஃபோன் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஃபோன்னால் ஏற்படக்கூடிய தாக்கம், அதோட டிசைன். இப்போ இந்த பேஜ் பாருங்களேன், இந்த வெப் பேஜ் இங்கே பாருங்கள். இது வந்து 70 Pro மெக்லாரன் எடிஷனோட பேஜ். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் வந்து எதுவும் வீடியோவோ எதையுமே ப்ளே பண்ண போகிறதில்ல. இது வந்து ஃபோன் 1ன்னு வச்சுக்கோங்க, OnePlusோட ஃபோன், ஃபஸ்ட்டு ஃபோன். ஸோ அது எப்படி வந்து இந்த பேஜை வந்து ஓவராலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அதாவது சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக இப்போ இந்த டிவைஸ் பாருங்கள், டிவைஸை கேஸில் மாட்டுறதா இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி இப்போ நத்திங் பண்ணாங்கன்னா நம்ம காப்பின்னு சொல்லுவோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். கரெக்டு தான், சொல்லுவோம் தான், யார் இல்லைன்னு சொன்னால். ஆனால் பார்க்க எப்படி இருந்திருக்கோங்கிறது தான் கேள்வி. நத்திங் ஃபோன் 3 அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாங்கிறது தான் கேள்வி. ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நிஜமாவே ஃபோன் எப்படி இருக்கும், நம்ம ஃபோனை வந்து இப்போ வாங்கினா நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பிக்சோரியலாகவும் ஒரு சில இந்த மாதிரி கேப்சர்ஸ்லையுமே காமிச்சிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஃபோனில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஆமாம் அப்படி தான் இருக்குது. இப்போ ஃபோன் என் கையிலேயே இருக்குது, எனக்கு இதில் வீடியோ பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதில் பஞ்சோலும் கிடையாது, நாச்சும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போது இவங்க ஃபோன் 3க்கான வெப்சைட்டையும் நான் இதே மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். சும்மா இப்படி அங்கங்கே குப்பை மாதிரி தூக்கி போட்டால் எங்களோட ஸ்டைல் இது தாங்க, நாங்கள் எல்லாத்தையுமே இன்கம்ப்ளீட் மாதிரியே வைப்போம், ஆனால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்களே தேடி பார்த்துக்கோங்க, இதில் என்னங்க தப்பு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரி, அது அவங்க இஷ்டம். சரி, நம்ம டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே போவோம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து பாக்ஸில் இருக்க போகிற விஷயம். நத்திங் கேபிள் இருக்குமா 100 சென்டிமீட்டர்ஸ்க்கு, ஃபோன் 3 கேஸ் இருக்கும், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளைடாக இருக்க போது, சிம் ட்ரே எஜெக்ஷன் டூலு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வாரண்டி கைடு ஒரு ஃபோன் 3 இருக்கும். கலர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 12-256, 16-512 தான் இருக்குது. ஸோ இந்த 2 வேரியன்ட் இருக்க போது, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் என்ன, 10,000 ரூபாய் பார்த்துருப்பீங்க. 79,999, 89,999. ஸோ இதுக்கு இடையில உங்களுக்கு கார்டு ஆஃபர் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணும்போது 5,000 ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கார்டு ஆஃபர் இருக்குது. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 218 கிராம்ஸ் இருக்க போகுது. இது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்குது. மேபி ஃபோனோட காம்பனன்ட்ஸ் வந்து அவ்வளோ ஹெவியாக, ஏன்னா இப்போ இந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இந்த டிவைஸில் வந்து பின்னாடி ஒரு ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது. ஸோ இதை பற்றியும் ஒரு சில கேள்விகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் நான் பேசிட்டு இருக்கும்போது கூட எஸ்ஆருக்கு என்ன கேட்டானா, ஐபி ரேட்டிங் எப்படி ப்ரோ இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு கேட்டான். ஸோ அப்போ கூட நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, உள்ள அழகாக ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுக்க முடியும். ஜஸ்ட் இப்போ எப்படின்னா, நம்ம ஷாமியில் வந்து கேமரா ப்ரோ கேமரா கிட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, ஃபோட்டோகிராஃபி கிட்டு. அதில் டாப்பில் வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு பட்டனை, 2 ஸ்டெப் ஷட்டருக்காக ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இதையும் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு உள்ளே வந்து ரப்பர் கோட்டிங் இருக்கும். ஸோ ஈஸியாக தண்ணிலாம் உள்ளே போயிடாது. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, இந்த பட்டன் மாதிரி ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக க்ளூடாக அந்த சர்ஃபேஸோட க்ளூ ஆகி இருக்கா, இல்லாட்டி அதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கா, அந்த இடத்துல போய் தண்ணி தேங்குமா தெரியல. அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? யாராவது வந்து இதை டியர் டவுன் பண்ணாதான் இதுக்கப்புறம் நமக்கு தெரியும். பட் 218 கிராம்ஸ் வந்து ஜஸ்டிஃபைபிளா அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் வந்து இப்போ 200 கிராம்ஸ்க்கே 7000 mAh பேட்டரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 5500 mAh தான். ஸோ 218 கிராம்ஸுங்கிறது ஏன், ஒய்? சரி, டிவைஸ் வரட்டும், நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மொக்க ப்ராசர்லாம் இல்லைங்க, நல்ல ப்ராசர் தான். 8s Gen 4 இஸ் குட் ப்ராசர். பட் அகைன் இவங்க வந்து எங்களோட ட்ரூ ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிட்டு 8s Gen 4 கொடுக்கறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஸோ அதான் இங்கே ப்ராப்ளம். 8s Gen 4 கொடுக்கறதுக்கு பதில் அவங்க என்ன தெரியுமா சொல்லலாம், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர் ஃப்ரம் குவால்காம், இல்லாட்டி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி, இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பேஸ்லேயே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர், ஒன் ஆஃப் த பெஸ்ட், இந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கலாம்.
ட்ரூ ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிட்டு 8s Gen 4 தான் இருக்கலே பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ 8 எலிட்ன்ற ஒரு விஷயம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த ஐஎஸ்பி இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து என்பியூ, ஜிபியூ, ஐஎஸ்பி இது எல்லாத்துலேயுமே நிஜமாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த ஐஎஸ்பியில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு மாதிரி டெக்னிக்கலாக இருக்கும். 8 Gen 3 பார்க்கும்போது 8s Gen 4 அதை செகண்ட் ஜென்ரேஷன் நைட்டு அல்காரிதம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள வர மாதிரி இருக்கும். பட் அந்த செகண்ட் ஜென்ரேஷனில் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா இப்போ 4K வீடியோ எடுக்கிறோன்னு வைங்களேன் லோ லைட்டில், அதை வந்து 8 Gen 3ஆல் 60 FPS வரைக்கும் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு 8s Gen 4ஆல் 30 FPS வரைக்கும் தான் பண்ண முடியும். பட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு தெரியாதுங்கிற மாதிரி எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஒர்க் பண்ணியிருக்க போகிறாங்களாங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா. ஸோ கேமரான்னு வரும்போது இதுதாங்க முக்கியமான இடம். இது வந்து ஒரு ஆம்னிவிஷன் சென்சார், பிரைமரி சென்சார் வந்து ஒரு ஆம்னிவிஷன் சென்சார், f1.68 அது குட்டு தான். ஸோ இந்த அப்பச்சர் வேல்யூக்கு அதுக்கும் ஒரு நல்ல சென்சார், அது 1/1.3 இன்ச் இருக்கும் பட்சத்தில் லோ லைட் கேப்பபிலிட்டிஸ் ஷுட் பி குட்டு. ஸோ இன் சென்சார் ஜூமே உங்களால் வந்து 2x வரைக்கும் பெட்டராகவே, அதாவது 2x ஆப்டிகல் ஜூம் மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே என்னென்னா அடுத்த சென்சார் வந்து இதை நான் பார்க்கும்போது JN5 பார்த்த மாதிரி தான் ஞாபகம். ஸோ அது வந்து பெரிஸ்கோப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. JN1 வந்து அல்ட்ரா வைடுக்கு யூஸ் பண்ண மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இது எல்லாமே 50 மெகாபிக்சல் சென்சார் தான். ஸோ சென்சார் சைஸ் ஆஸ்பெக்டில் இது கொஞ்சம் சின்னது தான். கொஞ்சம் 1/1.95 இன்ச்சஸ்க்குலாம் வந்து இல்லாட்டி 1/2 அதாவது ½ இன்ச்சுக்கெலாம் வந்து 50 மெகாபிக்சல் சென்சார் மார்க்கெட்டில் இருக்குது. பட் அதுவும் 80K ப்ரைஸ் பண்ணனால என்னால் இந்த கேள்விகள்லாம் கேட்க தோணுது. ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கிறதுக்கு நான் ட்விட்டரில் வந்து ஒரு சில போஸ்ட் போட்டிருந்தேன், அதெல்லாம் காட்டுறேன். ஸோ ஏன்னா இது இங்கேயே சொல்லணும்னா கூட நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், Find X8, Xiaomi 15, Vivo X200. ஸோ இந்த மாதிரியான டிவைஸ்லாம் இதோட கீழே அஃபோர்டபுள் ப்ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் அஃபோர்டபுள் ஆகிடுச்சு. அஃபோர்டபுள் 80Kங்கிற ப்ரைஸ் டேக்கை பார்த்த உடனே எல்லாருக்கும் தலை சுற்றிருச்சு. ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்குங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்ல முடியும். ஸோ ஸ்லோமோ 240 FPS வரைக்கும் எடுக்கலாம். டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் எல்டிபிஓவை பற்றி எங்கேயுமே இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் வரல. 120 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. PWM இதெல்லாம் வந்து சூப்பர் தான். ஸோ யாருக்கெல்லாம் வந்து டிசி டம்மிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையோ, ஏன்னா நிறைய பேருக்கு கண்ணு இரிட்டேட் ஆகும் இல்லையா லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அவங்களுக்குலாம் சூப்பர் தான். கலர் டெப்த் பொறுத்த வரைக்கும் 10 பிட் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல பேனல் தான். Gorilla Glass 7iங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன்னா நிறைய பேர் விக்டஸ் ப்ளஸ், விக்டஸ் 2 இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க 30,000 40,000க்கு. ஸோ அதனால் அதுவும் நம்மளை யோசிக்க வைக்குது. பட் அகைன் எந்த கிளாஸாக இருந்தாலும் நம்ம கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருப்போம். அண்ட் ப்ரீ இன்ஸ்டால் ஃபிலிமை நம்ம யாரும் ஓப்பன் பண்ண மாட்டோம், பயம் இருக்கும்ல, அதான். ஸோ இதில் என்னென்னா LTPS பேனல் அப்படின்ற மாதிரி தான் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ அது கொஞ்சம் சோதனையாக இருக்குது. பேட்டரி அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். 65 வாட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது. 15 வாட் ஒயர்லெஸ்ங்கிறது ஓகே. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் வந்து 5 வாட், ரிவர்ஸ் டு ஒயர் வந்து 7.5 வாட். இதெல்லாம் வந்து தப்பு இல்லைங்க. இது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட். 65 இஸ் ஸ்வீட் ஸ்பாட், பக்காவாக கொண்டு போயிருக்காங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அண்டு இதில் வந்து சிலிக்கான் கார்பைடு அப்படின்னு போட்டு லித்தியம் அயான் போட்டு ஏரியா மாறுதா என்ன எதுன்னு தெரியலையே. 5150 மில்லியாம்புன்னு இருக்குது. பட் 5500 மில்லியம் தான் அவங்க ஸ்டேஜில் சொன்னாங்க. சரி ஓகே, இது என்ன கதை அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளேபேக் சப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஹை டெஃபினிஷன் மைக்ஸ் இருக்குது. ஸ்டீரியோ ஓகே, அதுவும் ஓகே. சிம் கார்டு பொறுத்த வரைக்கும் நானோ சிம்மு, டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது, இ-சிம் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அப்போ டியூவல் நானோ சிம் இருக்கணும், ப்ளஸ் ஒரு இ-சிம் சப்போர்ட் இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சைட்ஸ் தான். அண்டு 5G பொறுத்த வரைக்கும் இத்தனை பேண்ட்ஸ் இருக்கா, 1 2 3 5 7 8 12 20 25 28 30 38 40 41 48 66 N71 77 78. ஓகே, ஸோ நம்ம ஊரில் வந்து பொதுவாகவே மற்றபடி இந்த 5G மில்லிமீட்டர் வேவ்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா. NFC சப்போர்ட் இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் IP68 இருக்குது. ஃபுல் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டாங்களா. சென்சார்ஸ் பொறுத்தவரை இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஆக்சலரோமீட்டர், எலக்ட்ரானிக் காம்பஸ், ஃப்ரண்ட் ஆம்பியன் லைட் சென்சார், கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி சென்சார், எல்லா சென்சாரும் இருக்குது. நல்ல விஷயம் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. எப்படின்னா 5 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. 5 இயர்ஸுங்கிறது சூப்பர் தான். அண்ட் நத்திங் வந்து கொஞ்சம் இதில் கேர்ஃபுல்லாகவே இருப்பாங்கன்னு தெரியும். அவங்களோட அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி என்னென்னு பார்ப்போம். 7 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து ட்விட்டர் மாதிரியான ஸ்பேசஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங்கை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து அது நத்திங்கை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் வந்து ரொம்பவே வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகுது, ஐஃபோனே சூப்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்களையும் வைக்கிறாங்க. பட் இப்பயும் கூட நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஐஃபோனில் என்ட்ரி லெவல் மாடலை கம்பேர் பண்ணும்போது நத்திங் ஃபோன் 3 மாஸ் தான். நத்திங் ஃபோன் 3ல உங்களுக்கு பெட்டர் கேமரா செட்டப் இருக்குது. நத்திங் ஃபோன் 3ல உங்களுக்கு பெட்டர் ஹார்ட்வேர் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் அதாவது ஸ்டோரேஜே பார்த்தீங்கன்னா 12/256 இருக்க போகுது. பட் இதுவே நீங்கள் வந்து அப்படியே ஆப்பிள் தரப்பில் போனீங்கன்னா 128 GB தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது, 10 பிட் கலர் டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேச ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு ஓவரால் டிவைஸ் வந்து ஆப்பிள் ஐஃபோன் 16 விட, பேஸ் வேரியண்டான 16 விட கண்டிப்பாக நத்திங் ஃபோன் 3 வேல்யூ ஃபார் மணி தான்.
ஆனால் ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு மத்தியில் கண்டிப்பாக இது வந்து ஜஸ்டிஃபை பண்ண போகிறதில்ல. அதுதான் வேதனையான விஷயம். சரி, இப்போ நான் நேற்று ஈவெண்ட் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் OS 4 வந்து இப்போ ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டில் இருக்குது, ஆண்ட்ராய்ட் 16 பேஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் ஓவரால் டிவைஸோட எல்லா விஷயங்களும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இங்கே என்னால் பார்க்க முடிஞ்சுருந்தீங்களா. கிளிஃப் மேட்ரிக்ஸ் இருக்குது, கிளிஃப் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு பட்டனும் இருக்குது. அந்த பட்டன் வச்சு நீங்கள் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட்டில் நம்ம பார்த்த விஷயங்கள். அண்ட் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 45 to 50K ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே நான் எப்போ போட்டதுன்னா ஈவெண்ட்டை லைவாக பார்த்துட்டு இருக்கும்போதே போட்டது தான். ஏன்னா எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஃபோன் 2ஓட ப்ரைஸ் வந்து ஃபோன் 3ல அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து 50K கிட்ட ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 50K ப்ரைஸ் பண்ணாலும் கூட நிறைய பேர் அந்த சமயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து போக்கோ F7 மாதிரியான ஒரு டிவைஸ் வந்து 30K இதே 8s Gen 4ஓட ப்ரீமியமான பில்டு மெட்டீரியல்ஸோட இருக்கும்போது நான் எதுக்காக 50K கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கேள்விகளும் வச்சாங்க. பட் இந்த இடத்துல சாஃப்ட்வேர் அப்படிங்கிற பாயிண்ட் கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம். எப்படின்னா 5+7 5 years ஆஃப் மேஜர் அண்ட் 7 years ஆஃப் செக்யூரிட்டின்னு. பட் பாருங்களேன், போக்கோ மாதிரியான ஃபோன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 years ஆஃப் மேஜர் அண்ட் ப்ளஸ் 6 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இதெல்லாமே கேள்வி கேட்க வைக்கிது தானே. ஸோ அதையும் யோசிக்க வைக்கிதுன்னு வைங்களேன். ஸோ அடுத்து என்னாச்சுன்னா, என்னால் நம்ப முடியல, திடீர்னு பார்த்தா நிஜமாவே ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் ஆகுது. என்னன்னா 79,999 89,999 நேற்று. இதெல்லாம் லைவாக பார்க்கும்போது ஒரே ஷாக்கு தான். அதே சமயம் இது வந்து எனக்கு மனசில் பட்டுச்சுங்க. உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ரீச் மோர் யூசர்ஸ் நோவா, ஏன் நீ வேற மறையாத. ஹேவ் யூ எவர் சீன் அ ஃபோன் தட் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் ஹவு வி லுக் அட் த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸிங் அண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் இந்த போஸ்ட் போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் ஃபோன் 3ஓட ப்ரைஸ் வந்து 80Kன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய ஃபோன்ஸ் மேலே இருந்த ஒரு சின்ன கோவம் அப்படின்னு நம்மளை விட்டு விலகும். எப்படின்னா இப்போ OnePlus 13 எடுத்துக்கோங்களேன், அது 65,000 அப்படின்னு சொல்லும்போது 65,000 அந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க தோணுச்சு. அப்படி கேட்க தோணுன நமக்கு இப்போ இது வந்து 80,000 தெரிஞ்சோன்னா OnePlus 13 ஒன் ஆஃப் த குட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் எவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை வந்து மாற்றிட்டாப்ல கால்பை. இப்போ இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே லிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்களேன், OnePlus 13s சூப்பர் ஃபோனு, Xiaomi 15 சாம ஃபோனு, Vivo X200 Pro வேற லெவல், அதெல்லாம் வாங்கினீங்கன்னா எங்கேயோ ஜஸ்டிஃபையபிள். Dimensity 9400 இருக்குங்கிறது மட்டும் தான் நம்ம ஒரு டவுன் சைடாக சொல்லலாமே தவிர, அது கூட நல்லா தான் இருக்குது இன்றைக்கி டேட்டுக்கு. அதனால் ஓவராலாக அதுவும் மாஸ் ஃபோன். Find X8 Pro சூப்பர் ஃபோன், நல்ல கேமரா செட்டப். iQOO 13 வேற லெவல். ஏன்னா உங்களுக்கு வந்து நத்திங் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்குது கீழே ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. OnePlus 13 நான் ஆல்ரெடி சொன்னேன். Galaxy S25 சீரிஸ், S25 Plus மீன்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ S25 சீரிஸ் வந்து நம்ம ஊரோட அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான ஃபோனு. இப்போ எனக்கு தோணுது S25 Plus எவ்வளோ நல்ல ஃபோன் சொல்லிட்டு 80 லிட்டரோட அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. இதில் இன்னொன்று என்னன்னா, Pixel 9 Proலாம் வந்து எனக்கு இப்போ வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறமா. ஏன்னா 9 Pro வந்து நமக்கு 80Kலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில ஆஃபர்ஸில் வந்து 80Kல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸாக அமையறதுக்கான சான்சஸ் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? வேற யாரு? நத்திங் தான். இதே மாதிரி தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் ரியல்மி 14 Pro Plus அது வரும்போதும் சரி, ரெட்மியில் வந்து Note 14 Pro Plus வரும்போதும் சரி, அது மேலே நம்ம எல்லாருக்குமே நிறைய கோவங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எந்தூசியாஸ்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஜென்ரலாக வந்து ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் சொன்னது என்னன்னா, 7s Gen 3 மாதிரியான ஒரு SoCயோட ஒரு ஃபோனை வந்து கொண்டு போய் 30,000க்கு ப்ரைஸ் பண்ணால் அது எவனா அது வாங்குவானான்ற கேள்வி தான். அப்படி இருக்கும்போது நத்திங் என்ன பண்ணாங்கன்னா, பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு 3A Proவோட உள்ளே வந்தாங்க. அவங்களும் பார்த்தா அதே 30,000 7s Gen 3 கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஹாஃப் பேக்டாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இன்னும் பெட்டராகவே கொடுக்கக்கூடிய ரியல்மியை ஏன் நம்ம மதிக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ரியல்மி நிஜமாவே வந்தீங்கன்னா அந்த ஹைப்பர் டோன் இமேஜ் ப்ராசஸிங், ஹைப்பர் இமேஜ் ப்ளஸ் அப்படின்ற ப்ராசஸிங்கோட பெட்டரான ரிசல்ட்டே டெலிவர் பண்ணாங்க. வீடியோலையும் கூட பெட்டரான ரிசல்ட் டெலிவர் பண்ணாங்க. அப்போ நமக்கு அந்த கேள்விகள்லாம் கேட்க தோணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபோன் 3A சீரிஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ரியல்மி மேலேயும் ரெட்மி மேலேயும் ஓரளவுக்கு ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சிது. சொல்ல போனால் இப்பயும் கூட ரொம்பவே சேலஞ்சிங்காகவும் இருக்கலே பெஸ்ட் ஃபோன்ஸை அதே பிராண்ட்லேயே சப் பிராண்டாக இருக்கக்கூடிய நார்சோலையோ இல்லாட்டி போக்கோலையோ நம்மளால பார்த்துட முடியும். ஆனால் இந்த ஃபோன்ஸை நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா 3A Pro தான். 3A சீரீஸ்னே சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃபோன் 3 வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம நிலமை. பார்ப்போம். ரியல் வேர்ல்டில் அந்த டிவைஸை நான் யூஸ் பண்ணும்போது நான் இப்பயே சொல்லிடுறேன், இன்கேஸ் எனக்கு சான்ஸ் கிடச்சி நான் அந்த டிவைஸை யூஸ் பண்ணுறேன்னா 80Kங்கிறனால மட்டும் அந்த டிவைஸை நான் அடிக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வராது. 80Kங்கிற ப்ரைஸ் வேணால் தவறாக இருக்கலாம், அதாவது தப்பு. 80Kக்கு ப்ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் இது இல்லைன்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம போகலாமே தவிர டிவைஸ் மொக்கன்லாம் நான் தப்புன்னு சொல்லிட மாட்டேன். ஏன்னா பின்னாடி வச்சிருக்கிற அந்த ஹார்ட்வேர் பட்டனுக்கு இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் வரலாம். ஏன்னா SDK கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதனால கிளிஃப் மேட்ரிக்ஸ்க்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே வரலாம். அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம ஒரு ரியரில் ஒரு வியூ ஃபைண்டர் மாதிரி வச்சு நம்ம செல்ஃபி ரியர் கேமரா வச்சு எடுக்கலாம். ப்ளஸ் இதெல்லாம் இன்னும் நிறைய ஆடட் அட்வான்டேஜஸ் வரலாம். ஓகேயா? அதை தவிர என்னென்னா 80Kங்கிற ப்ரைஸை மறந்துட்டா
ஃபோனை கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்ட் நல்லா இருக்கலாம், கேமரா பெட்டராக ஆகிக்கிட்டே போகலாம், அதில் இருக்கக்கூடிய சென்சார் அண்ட் ஆப்டிக்ஸ் பெட்டராக இருந்ததுன்னா ரிசல்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்கலாம். அப்போ நத்திங்லேயே ஒன்று அது பெஸ்ட்டு ஃபோனாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் அதை டெலிவர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி இருக்கோ அப்படி தான் சொல்ல போகிறோம். ஆனால் 80Kங்கிற ப்ரைஸை வந்து சத்தியமாக நான் வந்து எந்த இடத்துலையுமே ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. நான் என்னதான் குட்டி காரணமே அடித்தாலும் என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ நான் வந்து நத்திங்காக ஃபேவராக ஒரு வீடியோ பண்ணணும்னு வைங்களேன், என்ன பண்ண முடியும் எனக்கு புரியல. ஃபோனில் ஓஎஸ் சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபோனை கையில் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஃபோனில் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும், 65 வாட் ஆனால ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும், கேமரா வந்து பின்னாடி மீனிங்ஃபுல்லாக 350 மெகா பிக்சல் இருக்குன்னு சொல்லலாம். பட் அதிலே ஒரு சில டவுன் சைட்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அதோட கம்மி ப்ரைஸில் இருக்கிற ஒரு சில ஃபோன்ஸே இதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி டெக்னோ வேறு நான் ட்விட்டரில் ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டெக்னோ வந்து எனக்கு கிடச்சதுரா சான்ஸு அப்படின்னு போட்டு அடிச்சு வச்சிருக்கான். டைம் டு ஃப்ளெக்ஸ்ன்னு நான் ஏன் போட்டேன்னா, இங்கே வருங்களா நத்திங் மோர் டு சே அப்படின்னு சொல்லி டெக்னோவில் வந்து இப்போ போவா 7 இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கிரேட்டர் than 3 அப்படின்னு போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். ஏன்னா வேல்யூ ஃபார் மணி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து சேம் கேட்டகரியில் வரப்போகிறது இல்லை. பட் அவன் வேல்யூ ஃபார் மணி ஆஸ்பெக்டில் கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டு போயிருக்கான். ஸோ இதாங்க நிலமை. சரியா, அடுத்து ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கா ஸ்பெக்ஸூவில் போகணுன்னு வைங்க. ஸோ இது வெயிட்டு அதுதான் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா சோனியில் வந்து XM6 கால்பே வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாப்புல. இது வந்து கெஃப், ஆக்சுவலி சவுண்ட் பை கெஃப் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அவங்க வந்து ஆடியோவில் கொஞ்சம் பெரிய ஆள் போல இருக்குது, ஒரு பெரிய பிராண்டு போல இருக்குது. இது வரைக்கும் நமக்கு அது கெஃப் பற்றி பெரிய அளவில் ஐடியா இல்லை. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அவங்களை வந்து பார்க்குறேன். கெஃப் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆடியோ டியூனிங் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் வந்து பெரிய ஆள் போல், ஆடியோங்கிற ஸ்பேஸில் ஒரு பெரிய பிராண்டு. சரி, 329 கிராம்ஸுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா XM6 வந்து உங்களுக்கு 250 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ இது வந்து எப்படிங்கிறது மக்கள் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க தான் சொல்லணும். எவ்வளோ நேரம் காதில் வச்சிருக்கும் போது வெயிட் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, கீழே வந்து வெயிட் அதிகமாக ரெஸ்ட் ஆகும் பட்சத்தில் தலையில் இருக்க பேண்டை பிடிச்சி இப்படி இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே எப்படி இருக்குங்கிறத வந்து மக்கள் யூஸ் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க. ப்ளஸ் நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சுன்னா யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கேஸ் டிசைனு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சவுண்டு 40mm டைனமிக் டிரைவர்ஸ் இருக்குது. ஓகே, டியூனிங் பை கெஃப் பார்த்தீங்களா, சவுண்ட் பை கெஃப். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 1040 mAh. ஸோ பெரிய பேட்டரி தான். டைப் சி ஒயர்டு சார்ஜிங்கு ஒரு 120 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு ஏஎன்சி ஆன் பண்ணால் 5 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணி 5 hours ப்ளேபேக். ஏஎன்சி இல்லைனா, ஏஎன்சி இருந்தால் 2.4 hours ப்ளேபேக். ஓகே, இதெல்லாமே டீசெண்டாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய அளவில் குறை சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. ஏஎஸ்சியில் ப்ளே பண்ணால் 80 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும். ப்ளேபேக் வித் ஏஎன்சி ஆன் பண்ணால் 35 hours வரும். இதுவே எல்டாக்ல யூஸ் பண்ணால் 54 hours பேட்டரி லைஃப் வரும். ஏஎன்சி ஆன் பண்ணால் 30 hours வரும். டாக் டைம் பொறுத்த வரைக்கும் ஃபோன் கால் வித் ஏஎன்சி ஆஃப் வந்து 53, ஏஎன்சி ஆன் வந்து 37 hours. ஸோ ஓகே, இதெல்லாம் ஃபைன். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் அப் டு 42 dB. ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம இப்போதைக்கு டக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணக்கூடிய ஏரியா கிடையாது. இது எல்லாமே உங்களோட கிளைம். இது வந்து நல்லாவும் இருக்கலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் இன்னும் பெட்டராகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கனெக்டிவிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5 வந்து அதுக்கப்புறமே 10 மீட்டருங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸான விஷயம் ஆயிடுச்சு. பட் ஆண்ட்ராய்டில் 5.1 அண்ட் அபோவ் போட்டிருக்காங்க, iOSல 13 அண்ட் அபோவ் போட்டிருக்காங்க. ஸோ எல்டாக் சப்போர்ட் இருக்கிறது இந்த இடத்துல திரும்பியும் ஹைலைட் ஆகப்பட்டிருக்கு. கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஸ்விஃப்ட் பேர் இருக்குது. ஸோ மீடியா ப்ரௌசர், அப்புறம் அந்த பட்டன்ஸ் பார்த்தீங்களா 5 பட்டன் இருக்குது. டிசைன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு ரெட்ரோ கேசட் பிளேயர், ஒரு வாக்மேன் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட நிலமை வந்து ஃபோன் 3யோட சேஃபாக இருக்குது. ஃபோன் 3யை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு தோணுது. இந்த ஹெட்ஃபோன் 1 வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அகைன் இங்கேயும் ஒரு சப்ஜெக்டிவான ஃபேக்டர் என்னன்னா ப்ரைஸ். சப்போஸ் இந்தியாவில் 20,000க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு வைப்போம். 20,000க்கு இதை வாங்குவீங்களா, இல்லாட்டி ஆஃபர் டைமில் XM5 இருக்கு இல்லையா சோனியோடது, அது வந்து அதே 20,000க்கு கௌதம் ப்ரோலாம் வாங்கியிருந்தார். அப்போ 20,000க்கு XM5ஓ இல்லாட்டி போஸோ இல்லாட்டி செனைசரோ இதெல்லாம் கிடைக்குதுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுவீங்களா, இல்லாட்டி வந்து நத்திங் சூஸ் பண்ணுவீங்களாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ரைட்டா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குங்க. கீழே ஒரு சின்ன ஸ்விட்ச் வீடியோவில் பார்த்தா சூப்பராக இருந்தது. ப்ராடக்ட்டோட டிசைன் ஆஸ்பெக்டாக கூட இந்த மாதிரி ஹார்ட்வேர் பட்டன் வைக்கிறதும் அது ஒரு திறமை தான். ஏன்னா எல்லாருமே வந்து டச்சு, டேப்பு, ஸ்வைப்பு இப்படி போயிட்டாங்க. பட் இவங்க பட்டனே வைக்கிறனால என்ன ஆகும்னா ப்ரிசைஸாக நான் மிஸ்டச்சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்க போகிறதில்ல. வாண்டடாக நான் ஏதாவது பண்ணால் தான் உண்டு. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, ரீவைண்ட் இதெல்லாம் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, ரீவைண்ட் இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கண்ட்ரோல்ஸு, வால்யூம்க்கு வந்து ஒரு ஸ்க்ரால் கொடுத்துருந்தது, நல்லா இருந்தது. அதையே ப்ரெஸ் பண்ணால் ப்ளே பாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், கால் அட்டன் கட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சூப்பர். ஸோ இதெல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ஒரு பட்டன் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கூகுள் அசிஸ்டண்ட்டோ இல்லாட்டி வந்து சிரியோ அதை வந்து வேக் பண்ணலாம், அது கூட இன்ட்ராக்டும் பண்ணலாம். அதே சமயம் நத்திங் ஃபோன் அதே எக்கோசிஸ்டமில் இருக்கீங்கன்னா எசென்ஷியல் ஸ்பேஸ் கூட நீங்கள் ட்ரிகர் பண்ணி எசென்ஷியல் ஸ்பேஸில் கூட உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் லைவாக அந்த ஆடியோ ஃபுல்லாக கேப்சர் பண்ணி லைவ் டிரான்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் அகைன் இந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரைட்டா?
ஸோ இதெல்லாம் தான் வந்து நத்திங் வந்து 2 ப்ராடக்ட் தான் நேற்று ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. பட் நத்திங் ஃபோனை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்வுன்னு எனக்கு தெரியல. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஈவெண்ட்டில் நான் பார்த்த ஸ்லைட்ஸு எல்லாமே கிட்டத்தட்ட இங்கே அவங்களோட ஸ்பெக் ஷீட்லேயும் அதே தான். ஸோ ஈவெண்ட்டில் நான் என்ன பார்த்தனோ அதே தான் ஸ்பெக் ஷீட்லேயும் வச்சுக்கோங்க. அவங்க வந்து கேமரா சாம்பிள்ஸ்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணி எதுவுமே பெருசாக காட்டலை. அண்டு கேமரா பற்றியோ பர்ஃபார்மன்ஸ் பற்றியோ எதுவுமே பெருசாக அவங்க பேசலை. ஃபோனில் என்ன இருக்குன்னு சொன்னாங்க. ஃபோன் டிசைனை பற்றி தான் அதிகமாக பேசியிருந்தாங்க. நத்திங் வந்து ஒரு ஃபோன் மேக்கிங் கம்பெனியா இல்லாட்டி வந்து இந்த டெக் ஸ்பேஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் மேக் பண்ணுற கம்பெனியா இல்லாட்டி நத்திங் வந்து ஒரு டிசைன் கம்பெனியா? ஜானியை உங்கள் வேலை போகுது. ஆல்ரெடி அவர் அங்கே இல்லை. அப்படி தான் ஃபீல் ஆகுது பாருங்களேன். ஆப்பிளுக்கு அவர் தான் டிசைன் பண்ணிட்டு இருந்தார். நத்திங் வந்து அந்த ஹோல் வந்து எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுற ஒரு கம்பெனி, டிசைன் கம்பெனி. ஒரு ஓவர் ஹெட்ஃபோன்ஸ்னு ஒன்று இருக்குன்னா அது இப்படியும் டிசைன் பண்ணலான்னு காட்டுறாங்க. ஒரு ஃபோனுன்னு ஒன்று இருக்குன்னா அது இப்படியும் டிசைன் பண்ணலான்னு காட்டுறாங்க. ஸோ நத்திங் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா சம்திங் ரிலேட்டட் டு டிசைனிங், டிசைன் கம்பெனி. நத்திங் இஸ் அ டிசைன் கம்பெனி அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் டீகோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ராடக்ட்ஸ் வந்ததுமே அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஹெட்ஃபோன்ஸ் கூட அதோட ப்ரைஸை ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுமோன்னு தோணுது. ஃபோன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுமானா அந்த கடவுள்கிட்டயே விட்டுறேன். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது.